ஆவியின் பட்டயம் இது கிறிஸ்துவின் வசனம். ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம். வெல்கம் டு EKN பைபிள் ஸ்கூல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே EKN வேதாகம பள்ளி மூலம் மீண்டும் உங்களோடு கூட வேத வசனங்களை பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திற்காக நான் தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்வதோடு உங்களையும் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பானவர்களே, அன்பான நேயர்களே, நியாயப்பிரமாண சட்டம் 10 கட்டளைகள் மட்டுமல்ல, 613 சட்டங்கள் அதில் இருக்கு. அப்படிங்கிறது அநேக விதமான ஆதாரபூர்வமான வசனங்களை கொடுத்து உங்களோடு வேதத்தை பகிர்ந்து வருவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அது அளிக்கிறது. இன்னைக்கு நான் பேச போகிற விஷயம் ஒரு சிலருக்கு முகத்தை சுளிக்கும், ஒரு சிலர் சத்தியம் இப்படி இருக்கா அப்படின்னு ஆராய்ந்து பார்ப்பதற்கான ஒரு உந்துதலை கொடுக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, காரியங்கள் இப்படி இருக்கிறதா அப்படின்னு வேத வசனங்களை தினந்தோறும் பெரிய சபையார் ஆராய்ந்து பார்த்தார்களாம். ஒன்று நம்ம கேட்கும்போது இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுறதுனால பிரயோஜனம் இல்லைங்க. இது என்ன, இது உண்மையா, இது சரியா, இது தவறா அப்படிங்கிறத என்னுடைய மனதிலே வைத்து நான் தீர்மானம் பண்ணக்கூடாது. அதற்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். அந்த ஆய்வின் மூலமாக மட்டும்தான் எது சரி எது தவறு என்று வேதாகமும் சொல்லும். அப்போட என் மனசு சொல்லக்கூடாதுங்க, வேதாகமும் சொல்லுவதை மட்டும் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பாடம் நான் உங்களுடைய கரங்களில் உங்கள் பொறுப்பில் நான் விடுறேன். இதை நீங்கள் தீர்மானம் செய்யாதீர்கள், அல்லது ஏற்கனவே நீங்கள் கேட்ட நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்து தீர்மானிக்காதீர்கள். வேத எழுத்துக்களோடு நான் கொடுக்கிறதான வசனங்களை நீங்கள் சம்பந்தப்படுத்தி பார்த்து எது சரி எது தவறு என்பதை வேதத்தின் அடிப்படையிலே தீர்மானம் செய்ய தேவன் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்திருள வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். சரி, இன்னைக்கு பாஸ்டர்ஸ், ரெவரண்ட், பிஷப் அப்படின்னு நிறைய பட்டங்கள் வைத்து கொண்டு அநேகர் அவர்களை அடையாளப்படுத்துவதற்காக, அதாவது விசுவாசிகளிடத்திலிருந்து இவங்க தனி அடையாளம் வேணும். ஒரு பொதுவான இடத்துல போனால் மற்ற மக்களில் இருந்து இவளுக்கென்று ஒரு தனி அடையாளம் வேணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, சில விசேஷமான ஆடைகளை அவங்க உடித்து கொள்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, ஆசாரியரை போல விசேஷத்தை ஆடை அணிந்து கொள்கிறார்கள். சிலர் வெள்ளை அங்கி போடுறாங்க, நீண்ட ஒரு அங்கியை போட்டுக்கிறாங்க. இடுப்பில் சில கயிறுகள் கலர் மாதிரி கலர் கட்டுறாங்க. சிலர் தலைப்பாக கூட வைக்கிறாங்க. அப்புறம் ஒரு கிரீடத்தை மாதிரி வைக்கிறாங்க. கையில் பெரிய செங்கோல் மாதிரி கையில் வைக்கிறாங்க. கழுத்தில் பெரிய ஒரு சிலுவையை மாட்டி கொள்கிறார்கள். இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த உலகம் அவர்களை கௌரவமான ஒரு இடத்துல வச்சு பார்க்கணும். அவங்களுக்கு ஒரு தனி மரியாதை கொடுக்கணும். ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு வந்தால் அந்த நிகழ்ச்சியில் அவர்கள் அடையாளப்படுத்துகிற அந்த உடையை அவர்கள் பார்க்கும்போது, ஐயா வந்திருக்காங்க, நமக்கு இவர் முக்கியமானவர், இவருக்கு முக்கியமான இடம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தனித்துவமான இடத்தை அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது இவங்களாவே கேட்டு வாங்குற மாதிரி இருக்கு. அன்பானவர்களே, நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ரெவரண்ட், பிஷப்பு, அப்புறம் இந்த மாதிரி விஷயங்களை குறித்து நான் பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம், கவலைக்கு ஏதுவான விஷயம். இது கிறிஸ்துவத்தில்
ஒரு புற்றீசல் போல பெருகி வந்து கொண்டிருக்கிறது. உண்மையாக வெட்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்படிப்பட்ட பட்டங்களை சில கிறிஸ்தவ நிறுவனங்கள் பணத்திற்கு விற்கிறார்கள். பணம் கொடுத்து அந்த பட்டங்களை வாங்கி நாங்கள் இந்த பட்டத்துக்குரியவர்கள் அப்படின்னு சில பேர் என்ன பண்றாங்க, தன்னுடைய பேருக்கு முன்னால போடுறதுல பெருமையா இருக்குது அவங்களுக்கு. அருமையான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவ குருமார்கள் என்று சொல்லிக் கொள்கிற அவங்கள விடுங்க. இப்ப நான் பொதுவா உங்கள்கிட்ட நான் பேச விரும்புறேன். என்னன்னா, இந்த மாதிரியான உடைகளை உடுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு வேதாகமத்தில் யாருக்கு இந்த சட்டத்தை தேவன் கொடுத்தார்? உண்மையாவே பைபிள் படிக்கும்போது ஒரு விசேஷமான உடையை தேவன் அடையாளப்படுத்தியிருக்கிறார், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் யாத்திரையாகமம் 28ஆம் அதிகாரம், 29ஆம் அதிகாரம், லேவியராகமம் 8ஆம் அதிகாரம், இந்த பகுதிகளில் போய் நீங்கள் குறிப்பெடுத்து வாசித்தால் தேவன் ஒரு விசேஷமான ஆடையை அவருக்கு ஊழியம் செய்யக்கூடியதான ஊழியக்காரர்களுக்கு அவர் செலக்ட் பண்ணாரு, அதை தயார் பண்ண சொன்னாரு, அதை அணிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார், கட்டளையிட்டார். அப்படிங்கிறதுல சந்தேகம் ஏதும் கிடையாது. இப்போ நான் ஒரு அதிகாரம் படிக்கிறேன், நீங்க பாருங்க. யாத்திரையாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனம் வாசிக்கிறேன், கவனிங்க. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடு கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியூ, எலியாசார், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்து கொள் என்று சொன்னார். இது ஒரு சட்டம், உடை பற்றினதான சட்டம். இந்த உடை பற்றின சட்டம் என்ன அப்படின்னா, இதுவும் அந்த 613 சட்டங்களுக்கு உட்பட்டது. 613 நியாயப்பிரமாண சட்டங்களிலே இது முக்கியமான ஒரு சட்டமாய் இருக்கிறது. அப்படின்னா இந்த சட்டத்தை கொடுத்தது யார்? நம்முடைய பிதாவாகிய தேவன். யாரிடத்தில் கொடுத்தார்? பழைய பிரமாணத்தை இஸ்ரவேல் மக்களுக்காக தேவனிடமிருந்து கேட்டு பெற்று கொடுத்தார் இல்லையா, அந்த மோசேயின் இடத்துல கொடுத்தார். யாருக்காக கொடுத்தார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, ஒட்டுமொத்த இஸ்ரவேலருக்காக அல்ல, அந்த ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்களில் தேவன் தம்முடைய ஊழியத்தை செய்யும்படி தனித்து பிரித்து எடுத்துக்கொண்ட அல்லது தெரிந்து கொண்ட ஆரோனுக்காகவும் அவனது பிள்ளைகளுக்காகவும் இந்த விசேஷித்த உடையை தயாரிக்க வேண்டும் என்று தேவன் மோசேக்கு கட்டளையிட்டார். இதை நாம வேதத்தின்படி யாரும் மறுக்க முடியாது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல 613 நியாயப்பிரமாண சட்டங்களிலே இதுவும் ஒன்று. இந்த நியாயப்பிரமாண சட்டங்கள்ல இப்ப நம்ம நிறைய சட்டங்களை படித்திருக்கிறோம். கடினமான சட்டங்கள், பின்பற்ற முடியாத சட்டங்கள், கை கொள்ள முடியாத சட்டங்கள். கொஞ்சம் நினைவு கூறுங்க, நான் ஏற்கனவே வீட்டின் சட்டம் பற்றி பேசியிருக்கிறேன். அதன் பிறகு ஓய்வு நாள் சட்டம் பற்றி பேசியிருக்கிறேன். ஓய்வு வருஷத்தின் சட்டம் பற்றி பேசியிருக்கிறேன். கடன் கொடுத்தல் எப்படி, கடனை மன்னித்தல் எப்படி பேசியிருக்கிறோம். ஒரு அடிமையின் விடுதலை குறித்து நாம படித்திருக்கிறோம். இப்படி நிறைய சட்டங்களை நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன். இவைகளெல்லாம் கடினமானவைகள். இந்த துணி ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாதுங்க, இது ஒன்றும் பெரிய கடினம் கிடையாது, ஆகவே நாம் அணிந்து கொள்ளலாம் அப்படின்னு சில பேர் தாராளமாக அணிந்து கொள்ளுகிறார்கள். இப்போ நான் இன்னொரு வசனம் உங்களுக்கு கொடுக்குற பாருங்க. 8ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் என்ன சொல்லுது? ஏபோத்தை பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் விசித்திர வேலையாய் செய்வீர்களாக அல்லது செய்ய கடவர்கள் அப்படின்னு சொல்றாரு. இது யாருக்கான உடை அப்படின்னா, தேவன் தெரிந்து கொண்ட
ஆசாரிய உடை இப்போ போட்டுக்கிறாங்க இல்லையா, ரெவரண்டு பிஷப்பு அவங்கெல்லாம் போட்டுக்கிறாங்கல்ல, அந்த உடையை எப்படி தயாரிக்க வேண்டும், எதினால் தயாரிக்க வேண்டும் என்ற அந்த வரைமுறை சட்டங்களை நியாயப்பிரமாணத்தின் 613 சட்டங்களில் இதையும் இணைத்து ஆசாரியன் அணிந்து கொள்ளக்கூடியதான ஏபோத்தை இந்த முறையாகத்தான் செய்யணும். அதில் இருக்கிறதான பொருள் பற்றி நான் சொல்லிட்டேன். பொன் இருக்கணும், இளநீல நூல் இருக்க வேண்டும், சிகப்பு நூல் இருக்கணும், இரத்தாம்பர நூல் இருக்கணும், மெல்லிய திரித்த பஞ்சு நூல் இருக்கணும். இதையெல்லாம் சேர்த்து சித்திர வேலையாய் அந்த ஏபோத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். இரண்டாவது, மார்பதக்கம். யாத்திரையாகமும் 28ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் வாசிக்கிறேன், கவனிங்க. நியாய விதி மார்பதக்கத்தையும் சித்திர வேலையாய் செய்வாயாக, அதை ஏபோத்து வேலைக்கு ஒப்பாக பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்வாயாக. இதுவும் அந்த மாதிரியான நூல்களை கொண்டுதான் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்புறமா ஒரு நீளமான அங்கி போடுறாங்கல்ல, அதாவது ஒரே துணியை போடுறாங்கல்ல, இடுப்புல கயிறு கட்டி, அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா 28ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கிற கவனிங்க. ஏபோத்தின் கீழ் அங்கியை முழுவதும் இளநீல நூலால் உண்டாக்க கடவாய். கண்ட நூல்ல அதை தயார் பண்ணக்கூடாது. தெளிவா சொல்றாரு, அந்த அங்கி இள நீல நூலால் உண்டாக்கப்பட வேண்டும். அதுக்கு நடுவுல தலையை விடுற மாதிரி ஒரு துவாரம் இருக்க வேண்டும். 32ஆம் வசனத்துல அதன் துவாரத்துக்கு நெய்யப்பட்ட வேலையான ஒரு நாடா சுற்றிலும் இருக்க வேண்டும். அது கிழியாதபடிக்கு மார் கவசத்தின் துவாரத்துக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 33, 34 முக்கியமான வசனம் கவனிங்க, நான் படிக்கிறேன். அதன் கீழ் ஓரங்களில், எதில் அந்த அங்கினுடைய கீழ் ஓரங்களில் இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல் வேலையால் செய்யப்பட்ட மாதுளம்பழங்களையும் அவைகளுக்கு இடையே சுற்றிலும் பொன் மணிகளையும் அதன் ஓரங்களில் சுற்றிலும் தொங்கும்படி பண்ணி வைக்க வேண்டும். இதுதான் ஆசாரிய உடை. அந்த கீழே என்ன செய்யணும், நான் ஏற்கனவே சொன்னது போல இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், இதில் மாதுளம்பழங்களை செஞ்சு அந்த மாதுளம்பழத்தை தொங்க விட்டு அதுக்கடுத்து ஒரு பொன்மணிகளை செய்யணும். அதுக்கடுத்து ஒரு மாதுளம்பழம், அதுக்கடுத்து ஒரு பொன்மணி, இப்படி சுற்றிலும் அவைகளை செய்ய வேண்டும் என்று திட்டமாய் சொன்னார். 34ஆம் வசனத்தில் அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதுளம்பழமும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதுளம் பழமுமாய் தொங்குவதாக என்று அந்த ஆடையை எந்த நூலில் செய்ய வேண்டும், அதில் என்ன கலப்படங்கள் இருக்க வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற முறையை தேவன் மோசேக்கு சொன்னாருங்க. மோசே அதன்படியே செய்தார். அதோடு கூட நிறுத்தலைங்க, இன்னும் சில விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். 28ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனத்தை பாருங்க. மெல்லிய பஞ்சு நூலால் விசித்திரமான உள் சட்டையையும் மெல்லிய பஞ்சு நூலால் பாகையையும் உண்டாக்கி இடைக்கச்சையை சித்திர தையல் வேலையாய் பண்ணுவாயாக. இப்ப நான் என்ன கேட்கிறேன், மோசே, ஆரோனையும் அவன் பிள்ளைகளையும் நான் அவர்களுக்காக ஏற்படுத்தின ஆசாரிய ஊழியத்துக்காக பிரித்திரு. அவர்களுக்கான ஒரு விசேஷமான உடையை நீ தயார் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, மோசேக்கு என்ன தோன்றுகிறதோ, அந்த நேரத்தில் என்ன வசதியோ அதற்கு ஏற்ற ஒரு உடையை
மற்ற எல்லா மக்கள்கிட்ட இருந்து அவங்கள வேறுபடுத்தி காண்பிக்கிற ஒரு உடையை அவன் தயாரித்து கொடுத்திருப்பான். ஆனா அவர் அப்படி சொல்லல. நோவாவை அழைத்து பேழையை கட்டு என்று சொல்லும் போது எப்படி அதுக்கு அகலம், அதனுடைய நீளம், அதனுடைய உயரம், அதனுடைய மாடி, அதன் கதவு, அதன் ஜன்னல், அதனுடைய மரம் எல்லாவற்றையும் தேவன் கொடுத்தாரோ அதே மாதிரி தான் ஆசாரிய உடைகள் என்னென்ன நூல்ல செய்யணும், எப்படி செய்யணும், அதை எந்த வடிவத்தில் செய்யணும் அப்படிங்கிற முறைகளை தேவன் மோசேக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்னா அதை மோசே மாற்றுவதற்கான அதிகாரம் இல்லை என்று பொருள். அவர் சொன்ன நூலை மாற்ற முடியாது, அவர் செய்ய சொன்ன விதங்களை மாற்ற முடியாது, அந்த அளவை மாற்ற முடியாது. அவர் சொன்ன எதையுமே மோசையினால மாற்றிக்கொள்ள முடியாது என்பதை கவனியுங்கள். அப்புறமா தலைப்பாகை குறித்து 28ஆம் அதிகாரத்தில் 36 முதல் 39 வசனங்கள் வரை பேசுகிறார். அதுல நெற்றி பட்டம் ஒன்று இருக்கிறது, அதை குறித்து பேசுகிறார். 28ஆம் அதிகாரம் யாத்திரையாகமும் 40ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆரோனுடைய குமாரருக்கும் மகிமையையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு அங்கிகளையும் இடை கச்சைகளையும் குல்லாக்களையும் உண்டு பண்ணுவாயாக என்று சொன்னவர். 42ஆம் வசனத்துல அவர்களுடைய நிர்வாணத்தை மூடும்படிக்கு இடுப்பு தொடங்கி முழங்கால் மட்டும் உடுத்த சணல் நூல் சல்லடங்களையும் உண்டு பண்ணுவாயாக. எவ்வளவு துல்லியமாக அவங்க உள்ள போடுற ட்ரெஸ்ஸில் இருந்து மேல பற ட்ரெஸ் வரைக்கும் அந்த என்னென்ன நூல்கள் எப்படி செய்யணும், என்ன விதமா செய்யணும், ஏன் செய்யணும் அப்படிங்கிறத திட்டவட்டமாக போதித்திருக்கிற தேவன் இந்த நாட்களிலே, இந்த காலங்களிலே ஆசாரிய உடையை போல தங்களை அலங்கரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு நம்ம எந்த மறுப்புமே சொல்லலை. தாராளமாக அணிந்து கொள்ளுங்கள், அது உங்க விருப்பம், நீங்க தாராளமாக அணிந்து கொள்ளுங்கள் என்று நானும் கூட பேசுறேன். ஆனால் ஒன்றை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். நவீன கால சபைகளிலே பெந்தேகோஸ்து சபையிலிருந்து பாரம்பரியமான சபைகள் வரை ஆசாரிய உடையை விரும்பி அணிந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறவர்கள் என்ன செய்யணும்? இந்த வசனத்திற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். இன்னைக்கு நாம் அணிந்து கொள்கிற உடை தேவன் சொன்ன அந்த இளநீல நூலால், இரத்தாம்பர நூலால், சிவப்பு நூலால், திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்ட ஆடைகளை அணிந்து கொண்டிருக்கிறோமா? அவர் சொன்ன அந்த பொன்மணிகள் அந்த அங்கிகளில் இருக்கிறதா? அவர் சொன்ன மாதுளம் பழங்கள் அந்த அங்கிகளில் இருக்கிறதா? மார்பதக்கும் அவர் சொன்ன அந்த நூலால் செய்யப்பட்டிருக்கிறதா? அங்கிகளை இளநீல நூலால் மாத்திரம் நெய்து நாம் அணிந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது ஏதோ ஒரு ஜவுளி கடைக்கு போய் அவன் 10 பண்டலை தூக்கி போட, எனக்கு எந்த பண்டல், எனக்கு என்னோட பட்ஜெட் எதுவோ அதை காட்டி அதை கொண்டு வந்து ஒரு தையல்காரங்கிட்ட கொடுத்து நமக்கு உடம்புல அளவெடுத்து நமக்கு தகுந்த மாதிரி செய்திருக்கிற அந்த அங்கியை நாம் அணிந்து கொள்கிறோமா? கேள்வி என்ன அப்படின்னா, இந்த நூலை மாற்றலாம், அதனுடைய வடிவத்தை மாற்றலாம், எந்த துணியாக இருந்தாலும் பரவாயில்ல, டெரினா இருந்தாலும் டெரிகாட்டனா இருந்தாலும் பரவாயில்ல, லெனினா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த முறையை யார் கொண்டு வந்தது? யோசிக்கணும் இல்லை? சகோதரர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உபாகம புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் மோசே தெளிவாக சொல்லுகிறான், நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படிக்கு நான்
உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். மோசே கற்பித்த கற்பனைகள் கட்டளைகள் 10 மட்டுமல்ல, 613 சட்டங்கள். இந்த 613 சட்டங்களும் நான் கை கொள்ள வேண்டும். அதை கூட்டவோ குறைக்கவோ எனக்கு அதிகாரம் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, நாதாப் அபியூ என்பவர்கள் உங்களுக்கு தெரியும், லேவியராகமம் 10ஆம் அதிகாரத்தில் நெருப்பை மட்டும் மாற்றினார்கள். என்ன நடந்தது? அக்கினி புறப்பட்டு அவர்களை பட்சித்து போட்டது. இதை நாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவன் கொடுத்த சட்டங்களில் நான் கூட்டினாலும் தப்பு, குறைத்தாலும் தப்பு, தேவன் என்னை தண்டிப்பார். அதற்கு நாதாவும் அபியூவும் ஒரு அருமையான உதாரணம். அதனால நான் இன்றைக்கு போட்டுக்கொள்கிற அங்கி தேவன் கொடுத்த முறைமையின்படி தயாரிக்கப்பட்டதான்னு கேளுங்க. ரைட். இப்போ அங்கிகளை விரும்புகிறவர்களுக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள் வரை வாசிக்கும் போது அருமையான சில அறிவுரைகள் இந்த உடைகளை அணிந்து கொள்ளுகிறதான ஆசாரியர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். படிக்கிறேன், கவனிங்க. 21ஆம் அதிகாரம் லேவியராகமம் 1ஆம் வசனம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் ஒருவனும் தன் ஜனத்தாரில் இறந்து போன யாவருக்காக தங்களை தீட்டுப்படுத்தலாகாதென்று அவர்களுடைய சொல். சாவு வீட்டுக்கு போகக்கூடாது. தன் தாயும் தன் தகப்பனும் தன் குமாரனும் தன் குமாரத்தியும் தன் சகோதரனும், 2வது புருஷனுக்கு வாழ்க்கைப்படாமல் தன்னிடத்தில் இருக்கிற கன்னியாஸ்திரியான தன் சகோதரியுமான தனக்கு நெருங்கின இனமான இவர்களுடைய சாவுக்காக தீட்டுப்படலாம். மற்ற எல்லா சாவுக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க? போக கூடாது. 5ஆம் வசனத்தின்படி தங்களுடைய தலையை மொட்டை அடிக்க கூடாது. ஆசாரியன் தாடிய ஷேவ் பண்ணி என்ன மாதிரி ஒதுக்க கூடாது. ஆனால் நிறைய பேர் அப்படி பண்றாங்க அழகுக்காக. தேகத்தை கீறிக்கொள்ளக்கூடாது. வாசிக்கிற அந்த வசனத்தை 21ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம். அவர்கள் தங்கள் தலையை மொட்டை அடிக்காமல், தங்கள் தாடியின் ஓரங்களை சிரைத்து போடாமலும், தங்கள் தேகத்தை கீறிக்கொள்ளாமல் இருப்பார்களாக. இது ஆசாரியனுக்குரிய சட்டம். அங்கிகளை அணிந்து கொள்கிறவர்கள் இதையும் கடைபிடிக்க வேண்டும். அதற்கு அடுத்து 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆசானுடைய குமாரத்தி வேஷித்தனம் பண்ணி தன்னை பரிசுத்த குலைச்சலாக்கினால் அவள் தன் தகப்பனையும் பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறாள். அவள் அக்கினியிலே சுட்டெரிக்கப்பட கடவுள். இது நம்ம குடும்பத்தில் இருக்காது, ஆனால் அப்படி இருக்குமே. ஆனால் நெருப்பில் என்ன பண்ணணுமா? மகளை போட்டு சுட்டெரிக்கணும். இது ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்ட சட்டம். அவனுடைய தாய், அவனுடைய தகப்பன், அவனுடைய சகோதரன், அவனுடைய சகோதரி, அதாவது வாழ்க்கைப்படாமல் கன்னியாஸ்திரியா வீட்டில் இருந்த அந்த சகோதரி, அவங்க இறந்துட்டா அவங்களால் தீட்டுப்படலாம். ஆனால் மற்றபடி ஜாதிக்காரன், சொந்தக்காரன் யாரு சாவுக்கு அவங்க போகக்கூடாது. இது ஆசாரியனுக்கு. பிரதான ஆசாரியர் இருக்கிறார்ல, அவருக்கு என்னடா சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே அதிகாரத்தில் 10ஆம் வசனம் வாசிக்கிறது கவனிங்க. தன் சகோதரருக்குள்ளே பிரதான ஆசாரியனாக தன் சிரசில் அபிஷேக தைலம் வார்க்கப்பட்டவனும் அவனுக்குரிய வஸ்திரங்களை தரிக்கும்படி பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாயிருக்கிறவன் எவனோ அவன் தன் பாகையை எடுக்காமலும் தன் வஸ்திரங்களை கிழித்து கொள்ளாமலும், 11ஆம் வசனம் முக்கியம், பிரேதம் கிடக்கும் இடத்தில் போகாமலும், தன் தகப்பனுக்காகவும் தன் தாய்க்காகவும் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாமலும், பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும், தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே, நான் கர்த்தர் என்றார். இதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? பிரதான ஆசாரியன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த இடத்துல பிஷப்புங்க தன்னை வச்சுக்கிறாங்கல்ல, அவர்கள்
அவங்க தகப்பனே செத்து போயிட்டாலும் தாயே செத்து போயிட்டாலும் அந்த சாவுக்கு கூட போகக்கூடாதுங்க. ஆனா இன்னைக்கு இவங்க தானே போய் எல்லாருக்கும் சவாடகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சாவானாலும் அவங்க தான் முதல்ல இருக்கணுமா, வாழ்வானாலும் அவங்க தானே முதல் இடத்தை வகிக்கிறாங்க. அப்போ இந்த சட்டங்களை மாற்றிக்கொள்வதற்கான சுதந்திரம் கொடுத்தது யார்? 613 சட்டங்கள் நியாயப்பிரமாணம். இந்த சட்டங்களை மாற்றும்படியான உரிமையை கொடுத்தது யார் அப்படின்னு நாம கவனிக்க வேண்டாமா? நாம யோசிக்க வேண்டாமா? தேவன் இதெல்லாம் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவாரா? சகோதரர்களே, இது கடுமையான சட்டம். மறுபடியும் சொல்றேன், இது ரொம்ப 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 கடுமையான சட்டம். அதனால்தான் தேவன் இதை எடுத்து போட விரும்பினார். இதை புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் விசேஷமான உடை எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாரும் ஆசாரியர்கள், நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், நம்ம எல்லாரும் தேவனுடைய குமாரத்திகள். நமக்குன்னு ஒரு தனி உடையை போட்டு நாம் அடையாளம் காண்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மற்றதை போல் நாம் சாதாரண உடை அணிந்தாலே போதும். இதைதான் கிறிஸ்துவின் உபதேசம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. இன்னைக்கும் சில பேர் தங்களை பெருமைப்படுத்திக் கொள்ள, தங்களை மிகைப்படுத்திக் கொள்ள இது போன்ற ஆடைகளாலே வேறுபட்டிருப்பார்களானால், நியாயப்பிரமாணத்தின் அந்த சட்டத்தை கையாளுகிறவர்கள் இந்த கட்டளைக்கும் கீழ்ப்படிய வேண்டும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பிதாவே, நீர் கொடுத்த ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். உமது சட்டம் அது எப்போதுமே தகப்பனே வளைந்து கொடுக்காது என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்ள கிருபை செய்யும். உடையை மாத்திரம் நேசித்தால் போதாது, உடையை அணிந்து கொள்கிறவர்கள் அந்த உடைக்கான சட்டங்களையும் பின்பற்ற கடமைப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து, புதிய ஏற்பாட்டின் காலத்தில் தேவன் கொடுத்த சுதந்திரமான அந்த பிரமாணத்தின் கீழ் நாங்கள் வேறுபட்டவர்கள் அல்ல, நாங்கள் மேன்மையானவர்கள் அல்ல, நாங்கள் கிறிஸ்துவுக்குள் சகோதரர்கள், நாங்கள் கிறிஸ்துவுக்குள் சகோதரிகள் என்கிற அந்த மனப்பக்குவத்தோடு தங்களை தாழ்மைப்படுத்த கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் தாமே உங்களை அவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பிற்குரியவர்களே, மேலும் இந்த பாடங்களை எங்களுடைய யூடியூப் சேனலான எட்டர்னல் கிங்டம் நியூ லைஃப் சேனலில் கண்டு தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.